அல்லாவே சொல்கிறான், ஃபம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு நஅமஹு. மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொஞ்சம் சேர்த்து கொடுத்தால் அவன் அல்லாஹ்வை நினைச்சு, என்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், கொஞ்சம் பொருளாதாரம் வந்துருச்சுன்னா சந்தோஷமாய் அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்துடா. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், பக்கத்துல அலைகி ரிஸ்க ஃபயகூலு ரப்பி அஹானன். அவனுக்கு பொருளாதாரத்தை கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டா சொன்னானா, யா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்திட்டியே. மனிதன் அல்லாஹ் சொல்லுகிற மனிதன் பேசுகிறான், ஏப்பா பொருளாதாரத்தை கூட்டி கொடுத்துட்டா நீ கண்ணியமானவனா, உனக்கு குறைத்து கொடுத்து விட்டா நீ இழிவானவனா? எங்கேயும் அல்லாஹ் பொருளாதாரத்தை வைத்து உங்களை எடை போடாதீர்கள். பல பேர் என்ன நினைக்கணும்னா, கொஞ்சம் காசு வந்து தொழுகை விட்டுரும், நோம்ப விட்டுரும், நல்ல ஒரு பிரான்ச் இருக்கும், 5 நேரம் அது வரையும் ஜமாத்தோட கரெக்டா எல்லாம் தொழுக கரெக்டா போயிட்டே இருக்கும். இன்னொரு பிரான்ச் வரும், இன்னொரு கடை ஆரம்பிப்போம், 5 வக்து 3 வக்து ஆகும், 3 வக்து 2 வக்து ஆகும், 2 ஒன்னாகும். பொருளாதாரத்தை வைத்து இறைவனை எடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுதான் அல்லாஹ் இதன் மூலமாக சொல்லுகிறான், ஒரு அடியான் அல்லாஹ் விரும்பிட்டான் வைங்க, நம்மளை நேசிச்சுட்டான் வைங்க, அல்லாஹ் கூட்டி கொடுத்தாலோ குறைத்து கொடுத்தாலோ அல்லாஹ் நம்மை கைவிடவில்லை. அல்லாஹ் நம்மை ஒவ்வொரு துன்பத்திலும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் அல்லாஹ் நேசிக்கிறான். நோய் வரும்போது அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், பொருளாதாரத்தை இழப்பு வரும்போது நேசிக்கிறான், நம்முடைய பிள்ளை மரணத்தின் மூலமாக, மனைவி மரணத்தின் மூலமாக, பெற்றோர் மரணத்தின் மூலமாக அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். சோதனை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அடியானை நேசிக்கக்கூடிய ஆயுதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்ம சோதனை வெறுப்பா பார்க்கிறோம், கவலையா பார்க்கிறோம், சோதனையை விட்டுட்டு எங்கிட்டாவது ஓடிடலாமா அப்படின்லாம் நினைக்கிறோம். வா என் பக்கம் வர்றியா, என்ன நினைக்கிறியா, மேலும் என்னை நெருங்குகிறாயா என்று அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருக்கிறான்.